ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, புள்ள வந்து அம்மா, அப்பாவ பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் பையன்ட்ட சொல்லக்கூடாது. பையன் வந்து அவங்க அம்மா, அப்பாவ பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் புள்ளைட்ட வந்து சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து நீங்க நல்லா இருக்கீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை, சச்சரவு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ அந்த பேரண்ட்ஸு மகள்குள்ள இருக்கிற அந்த லவ் அண்ட் பாண்டிங், பையன் அம்மா, அப்பாக்குள்ள இருக்கிற அந்த லவ் அண்ட் பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரிவு ஏற்படும். இந்த பிரிவு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கைய வந்து சீரழிச்சிரும். அந்த சீரழிக்கிற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 3வது மனுஷன் உள்ள என்ட்ரி ஆவான். அந்த 3வது மனுஷன் நம்மளுக்கு அறிவுரை சொல்ற மாரி சொல்லி என்ன பண்ணுவான், நம்மள யூஸ் பண்ணிப்பான். ஆனா பிரிஞ்சது எது? நம்ம குடும்பம். அதனால எந்த ஒரு பர்சனல் விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாட்களாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயத்த தான் வந்து ஷேர் பண்ணுமே தவிர்த்து, அவங்க அம்மா, அப்பா பத்தின விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னைக்குமே புள்ள பையன்ட்டயும், பையன் புள்ளைட்டயும் ஷேர் பண்ணிக்க கூடாது. இப்படி இருந்ததுன்னா, வாழ்க்கை நல்லா இருக்கும். நெறையா வீட்ல இப்படி நடந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே.